எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ப்ராபபிலிட்டியில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், டைஸ் அண்ட் காயின்ஸ் பார்த்தோம். ரொம்ப 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 முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதுதான், டைஸ் அண்ட் காயின்ஸ் தான். ஸோ அதை தாண்டி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அடுத்து கேலண்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அது போக வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக இந்த கார்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டுக்கட்டிலேருந்து கேள்விகள் கேட்கப்பட மாட்டாதுங்கிற மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ கார்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, மற்ற ரெண்டு இதை என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். கார்ட்ஸ் பற்றி நம்ம பேசிக் டீட்டெயில்ஸை லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிற டைமில் மறுபடியும் மேக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் மாதிரி வேகமாக ஒரு 5 hours 6 hours எல்லா மேக்ஸையும் பார்க்குற மாதிரி பார்ப்போம் எக்ஸாம் டைமில். ஸோ அப்போ அந்த கார்ட்ஸில் இருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் சம்ஸ். ப்ராபபிலிட்டியில் கேலண்டர் சம். நீங்கள் கேலண்டர் சம்னால் நீங்கள் நார்மலாக டிஎன்யூஎஸ்எல்பி ஸ்டூடெண்ட்லாம் சைக்காலஜியில் கேட்பாங்களே, ஒரு டேட் கொடுத்துட்டு இது என்ன கிழமை அப்படி கேட்பாங்க, அந்த இது பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய கேலண்டர் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டினரி இயர், லீப் இயர் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் தெரியும், சாதாரண வருடம், லீப் வருடம்னு கொடுப்பாங்க, இல்லை நெட்டாண்டுன்னு கொடுப்பாங்க. நெட்டாண்டுன்னு கொடுத்தாலும் இதே தான் தமிழில். ஓகேவா. ஸோ சாதாரண வருடம் நார்மலாக நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்னு சொல்லுவோம், 365 days சொல்லுவோமா. அப்போ சாதாரண வருடத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். அதே லீப் வருடம் போது என்ன ஆகும், ஒரு நாள் அதிகமாகும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். February 29 வரும். ஸோ 366 days வரும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், பூமி சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் சொல்கிறோமா. இப்போ சன் இருக்குது, ஸோ எர்த் இருக்குது. ஸோ இது சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதான் ஒரு வருஷம். ஸோ இப்போ 365 daysன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம படிச்சிருப்போம் 365 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ 365 நாள் அப்படின்னு வச்சு இயர் நம்ம கணக்கு போட முடியாதுங்கிறதுக்காக இந்த நாள் என்ன பண்ணுறாங்க, செப்பரேட்டாக எடுத்துட்றாங்க. அப்போ 365 days அப்படின்னு வச்சுறாங்க. அப்போ 4 வருஷத்துக்கு இந்த நாள்னு சேரும்போது என்ன ஆயிரும், 4 கால் சேரும்போது ஒரு நாள் ஆயிருமா. அதைத்தான் கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்றாங்க, லீப் இயரில் வந்து சேர்த்துட்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ சாதாரண வருடம்னா 365 நாள், லீப் வருடம்னா 366 நாள். இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வருஷத்துக்கு எத்தனை வாரம்னு சொல்லுவோம், 52 வாரம் சொல்லுவோமா. வருஷத்துக்கு எத்தனை வாரம், 52 வாரமோ. ஸோ அவங்க பாருங்கள், 52 × 7, ஒரு வாரத்துக்கு 7 நாளா. ஸோ போட்டிங்கன்னா 364 நாள் வரும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன அர்த்தம், சாதாரண வருஷமாக இருந்தால் 52 வாரம். 52 வாரத்துக்கு எத்தனை நாளுங்க, 364 நாள் ப்ளஸ் இன்னும் ஒரு நாள் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் 1 day இருக்கும் சாதாரண வருடமாக இருந்தால். லீப் வருடமாக இருந்தால் என்ன, அதே தான் 52 வாரம் ப்ளஸ் 2 days இருக்கப்போ, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 52 வாரங்கிறது ரெண்டுலேயுமே என்னவாக தான் இருக்குது, காமனாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதாரண வருடம்னு கொடுத்தா இந்த இருக்கக்கூடிய 1 டேவை பற்றி படிக்க போகிறோம். லீப் வருடம்னு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 days பற்றி படிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிகழ்தகவில் கேலண்டர் சம் வந்துட்டாலே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டைஸில் என்ன பார்த்தோம், ஒரு டைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே கீழே டோட்டல் சான்ஸ் எவ்வளோ போட்டோம், 6 அப்படின்னு போட்டோம். 2 டைஸ் அப்படின்னு கொடுத்தா 36 போட்டோம். 3 டைஸ் அப்படின்னா 216 போட்டோம். இப்படி போட்டே வந்தோமா. ஸோ கீழே என்ன போடுவோம், நம்ம எப்பயுமே டோட்டல் சான்ஸ் போடுவோம் எல்லா சம்லையும் இல்லையா. நிகழ்தகவுன்னு எடுத்துகிட்டாலே எல்லா சம்லையும் கீழே பை டோட்டல் சான்ஸ் போடுவோம். ஸோ கேலண்டர் சம்மில் டோட்டல் சான்ஸ் எவ்வளோ போட போகிறோம்னா, எல்லா சம்முக்குமே லீப் இயராக இருந்தாலும் சரி, ஆர்டினரி இருந்தாலும் சரி, 7 போட போகிறோம். ஓகேவா. எப்போவுமே கேலண்டர் சம்னால் பை 7 தான். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன போகுது, மாறப்போகுது. சரி ஓகேங்க. நம்ம இதை வந்து நம்ம சம் நடத்தும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாதாரண வருடத்தில் அந்த மீதி எத்தனை நாள் இருக்குது, ஒரு நாள் இருக்கா. அந்த ஒரு நாள் எப்படிலாம் இருக்கலாம், ஒன்று சண்டேவாக இருக்கலாம், இல்லை மண்டேவாக இருக்கலாம், இல்லை டியூஸ்டேவாக இருக்கலாம், இல்லை வெனஸ்டேவாக இருக்கலாம், தேர்ஸ்டேவாக இருக்கலாம், ஃப்ரைடேவாக இருக்கலாம், சாட்டர்டேவாக இருக்கலாம் இல்லையா. இந்த ஒரு நாளுங்கிறது எப்படிங்க இருக்கலாம், சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்போ எத்தனை சான்ஸு, 1 2 3 4 5 6 7 சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த 7. சரி, இது ஓகே, இந்த 7 சான்ஸ் இருக்குது.
ஸோ லீப் வருட மாதிரி இருந்தாலும் 7ன்னு சொன்னீங்க, அது எப்படி பாருங்க. லீப் வருடத்துக்கு பாருங்கள் நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் எப்படிலாம் வரலாம், அடுத்தடுத்த நாளாக தான் வரும் இல்லையா. மொத்தத்தில் எப்படியும் அடுத்தடுத்த நாளாக தான் வரப்போம். ஸோ அப்போ சண்டே மண்டே ஒரு சான்ஸ், மண்டே டியூஸ்டே ஒரு சான்ஸ், டியூஸ்டே வெனஸ்டே ஒரு சான்ஸ், வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு சான்ஸ், தேர்ஸ்டே ஃப்ரைடே ஒரு சான்ஸ், ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு சான்ஸ், லாஸ்ட்டாக சாட்டர்டே அண்டு சண்டே ஒரு சான்ஸ். பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 சான்ஸ். ஸோ இதுதாங்க அந்த மேலே சொன்னது ஓகேவா. ஸோ டோட்டல் சான்ஸ் அப்படிங்கிறது சாதாரண வருடமாக இருந்தாலும் 7 தான், லீப் வருடமாக இருந்தாலும் 7 தான். இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி தி ப்ராபபிலிட்டி தட் a non-leap year will be 53 Saturdays கொடுக்குறாங்க ஓகேவா. சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன கேள்வி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சார் அப்படின்னா, இதில் ஒன்றுமே இல்லைங்க. 53 சனிக்கிழமை வரணும்னா என்ன அர்த்தம் பாருங்கள். சாதாரண வருடம்னு கொடுத்துட்டாங்க. சாதாரண ஒரு நாள் 52 வாரம் ஒரு நாள்னு சொல்லிட்டோம். இந்த 52 வாரத்துலேயும் சனிக்கிழமை வரும் கண்டிப்பாக இல்லையா. ஸோ அப்போ இந்த மீதி இருக்க இந்த ஒரு நாளில் சனிக்கிழமை வரதுக்கு எவ்வளோ சான்ஸ்ன்னு தான் பார்க்கணும். ஸோ ஒரு நாளில் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரலாம் இல்லையா. ஸோ இந்த 7 சான்ஸ் தான் வர முடியும். ஸோ அப்போ பை 7 போட்டுறேன். இல்லை சாட்டர்டே வரதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ மேலே 1 போடப்போம். ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா 1/7 தான். ஒன்றும் இல்லை, 53 சனிக்கிழமைன்ட்டாங்க, அதில் 52 வாரம் சனிக்கிழமை வரும். அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த மீதி இருக்க ஒரு நாளில் சனிக்கிழமை வரதுக்கு என்ன சான்ஸு, அதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். மீதி இருக்க ஒரு நாளில் சனிக்கிழமை வரதுக்கு எத்தனை, ஒரே ஒரு சான்ஸ் தான் இல்லையா. ஏன்னா சாதாரண வருடம்னு கொடுத்ததால். ஸோ அப்போ ஆன்சர் 1/7. இது எதுக்காக இந்த ஆப்ஷனோட நான் கொடுத்துருக்கேன்னா, இதில் நிறைய பேர் இந்த 1 தூக்கி போட்டுருவாங்க, ஒரு சான்ஸ்ன்னு டக்குன்னு 1 போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஏபிசிடி இருக்குது எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய இதில் இப்போ இருக்குன்னா டக்குன்னு 1ன்னு பார்த்துட்டு சியை ஷேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு கூட ஐயோ ஏதான் வரும்னு நினச்சிங்கனாலும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அதை தான் ஷேட் பண்ணி ஆகணும். அப்போ தெரிஞ்ச அந்த கொஸ்டின் என்ன ஆகும் உங்களுக்கு, அதாவது எக்ஸாம் ஹால்லேயே தப்புன்னு தெரிஞ்சிடும், ஆனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. அதனால் நீங்கள் பொறுமையாக பார்த்து என்ன பண்ணணும். நாங்களே எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா மேக்ஸு ஒரு ரவுண்டு போட்டுடுறோம், ஆன்சர் போட்டுடுறோம். போட்டோன்னே கொஷின் பேப்பரில் இப்போ ஏன்னா ஏக்கு கீழே இப்படி ஒரு புள்ளி டாட் ரைட்டாக நமக்கு தெரிகிற மாதிரி என்ன பண்ணிக்குவோம் வச்சுக்குவோம். ஸோ லாஸ்ட்டாக தான் ஓஎம்ஆரில் மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு தான் ஓஎம்ஆர்லேயே ஷேர் பண்ணுவோம். ஏன்னா தப்பாக நம்ம ஷேர் பண்ணிட்டேன்னு வைங்க, எக்ஸாம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதனால் எல்லா கொஷினுக்குமே நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நமக்கு தெரியுமா இவ்வளோ தான் வைக்கணும். சும்மா நீங்கள் எதாவது டிக் அடிச்சலாம் வச்சிங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு சும்மா தெரியிற மாதிரி லைட்டாக அப்படி ஒரு டாட்டோ இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சிம்பிளாக என்ன பண்ணுங்க லைட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஓகேவா. சரிங்க, இதே கொஷின் பாருங்கள். இதே கொஷின் நான் லீப் இயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லீப் இயர்னு கொடுத்துட்டா என்ன சார் வரும், லீப் இயர்னு கொடுத்தா பை 7 தான் சார் வரும், அது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ மேலே என்ன சார் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். லீப் இயர்னால் நம்ம சண்டே மண்டே ஒரு செட்டு, மண்டே டியூஸ்டே ஒரு செட்டு, டியூஸ்டே வெனஸ்டே ஒரு செட்டு, வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு செட்டு. இந்த டீ வேறங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே ஒரு செட்டு, ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே ஒரு செட்டு, சாட்டர்டே அண்டு சண்டே ஒரு செட்டு, மொத்தம் 7 செட்டு இல்லையா. ஸோ அதை பை 7 போட்டுருவோம். ஆனால் இதில் சண்டே வர்றதுக்கு என்ன சான்ஸ், 53 சனிக்கிழமை வர்றதுக்கு என்ன சான்ஸ்னு கேட்டாங்கன்னா, அதாவது லீப் இயர்னு கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் சாட்டர்டே வர்றதுக்கு என்னென்ன சான்ஸு, இந்த சான்ஸே எடுத்துக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டே வரும். இந்த சான்ஸே என்ன பண்ணலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது, 2 சான்சஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ லீப் இயர்னு வந்துட்டால் உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் 2 வரும், புரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே சாட்டர்டே அப்படிங்கும்போது சார் ஒரே ஒரு சான்ஸ் தான் சார், அப்போ 1/7 போட்டுருவீங்க. அதே இங்கே நீங்கள் லீப் இயர்னு வச்சு பார்க்கும்போது என்ன வருது, 2 செட்டில் என்ன வருது சாட்டர்டே வருது. அப்போ நீங்கள் என்ன போடணும் 2/7 நீங்கள் போடணும், நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த சாம்பிள் ஸ்பேஸ் அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. சாதாரண வரணும்னு கொடுத்தா இது எழுதுங்க.
லீப் வருடன்னு கொடுத்தா இது எழுதுங்க. எழுதிட்டு அவன் என்ன கேட்குறானோ அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், போடுங்க, வேலையும் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. அதே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ பாருங்கள், ஆர்டினரி இயரில் வேறு என்னென்னலாம் கேட்கலாம். ஆர்டினரி இயரில் சண்டே வரதுக்கு எவ்வளோ சான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்டினரி இயர்னாலே நம்ம சொல்லிட்டோம், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே சொல்லிட்டோம். சண்டே வரதுக்கு என்ன சான்ஸ்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 7ல் சண்டே வரதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று போட்டுருவீங்க. அதே வேறு எப்படி கேட்கலாம், இதுமாதிரி ஒவ்வொரு பர்டிகுலராக ஒவ்வொரு டேவையுமே உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே 1/7 தான் நீங்கள் போட போகிறீங்க. நம்ம அன்றைக்கி பார்த்தோமா, சண்டே ஆர் மண்டே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அன்றைக்கே பார்த்தோம். ஆர் கொடுப்பாங்க. ஆர்னா என்ன அர்த்தம், இப்போ சண்டே இருந்தாலும் எடுத்துக்கோ, மண்டே இருந்தாலும் எடுத்துக்கோ, ரெண்டையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அப்போ பாருங்கள், இதில் சண்டே இருந்தாலும் எடுத்துக்க போகிறேன், மண்டே இருந்தாலும் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ டோட்டலாக 7 சான்சஸில் எனக்கு 2 ஆப்ஷன் என்னது இருக்குது. அப்போ நான் ரெண்டையுமே எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். சரி, இது என்ன சார் உங்களுக்கு சார் நார்மலாக ஒரு டே கேட்டால் நீங்கள் 1/7 போட போகிறோம், 2 டே கேட்டால் 2/7 போட போகிறோம். அவ்வளோதானே. இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஆர்டினரி இயரில் இதெல்லாம் ஓகே, இந்த ஆறில் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா சண்டே ஆர் மண்டேனா சண்டே மண்டேன்னு 2 இருக்குது, 2 போட்டுருவீங்க. லீப் இயரில் பாருங்களேன், லீப் இயரில் பாருங்கள் இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு. நிறைய பேர் டக்குன்னு அசால்ட்டாக போட்டு வந்துடுறாங்க. லீப் இயரில் இதே மாதிரி சண்டேன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சண்டேன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுங்கள். சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே அண்டு சண்டே. 7 சான்ஸ். சார் இதில் சண்டே வரதுக்கு என்னென்ன சான்ஸு, இந்த சட்டையை எடுத்துக்குவீங்க, இந்த சட்டையை எடுத்துக்குவீங்க. அப்போ 2 சான்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் 2/7 என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்க. ஆர்டினரி இயர்னால் பர்டிகுலராக ஒரு டேவை கொடுத்தாங்கன்னா எனக்கு 1/7 தான் வரும். ஏன்னா ஒரு டே ஒரு தடவை தான் இருக்கும். லீப் இயர்னால் பர்டிகுலராக எனக்கு ஒரு டே கொடுத்தா 2 செட்டில் வரும். எந்த டே கொடுத்தாலும் உங்களுக்கு 2 செட்டில் வரும். ஸோ அப்போ 2/7 போட போகிறோம். இது பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், ஆர் சம் பாருங்கள். மண்டே ஆர் ஃப்ரைடே கொடுத்துட்றாங்க. ஸோ மண்டே எத்தனை இடத்துல வருது பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல வருது, இங்கே ஒரு இடத்துல வருது. ஸோ மொத்தம் 2 சான்ஸ். ஃப்ரைடே எங்கே வருதுங்க, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ மறுபடியும் ஒரு 2 சான்ஸ், மொத்தம் 1 2 3 4 சான்ஸ் வருது. ஸோ அப்போ 7ல் 4 சான்சஸ் உங்களுக்கான பாசிபிள் சான்சஸ் என்னது வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் கொடுத்துட்டாங்கன்னா மண்டே வந்தாலும் செட் எடுத்துக்க போகிறோம், ஃப்ரைடே வந்தாலும் செட் எடுத்துக்க போகிறோம். அப்போ 2 2 4 வருது சார். அப்போ இங்கே வந்து சண்டே அண்ட் மண்டேன்னு கொடுத்தாங்க. சண்டே ஆர் மண்டேன்னு கொடுக்கும்போது இது ஒரு நாள் இது ஒரு நாள் 2 போட்டோம். அப்போ மண்டே ஆர் ஃப்ரைடேன்னு போடும்போது இது 2 நாள் இது 2 நாள் 4 போட்டோம். அவ்வளோதானே. அப்படின்னா இதில் பாருங்கள், அடுத்து ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ என்னால் என்ன நினச்சிக்கோங்க, 2 டே வந்துச்சுன்னா 4/7 போல், ஒரு டே வந்தால் 2/7 போல் நினச்சிக்கோங்க லீப் இயரில். ஆனால் பாருங்களேன், இதில் பாருங்களேன், சண்டே ஆர் மண்டே. இப்போ நார்மலாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சண்டேக்கு 2 சான்ஸ், மண்டேக்கு 2 சான்ஸ், 4/7 சார்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்களேன், சண்டேக்கு 1 2 1 அண்டு 2 2 சான்ஸ், இதுவும் இதுவும் இல்லையா, 2 சான்ஸ் சண்டேக்கு. மண்டேக்கு பாருங்கள் 1 2 ஆல்ரெடி என்னது இந்த சான்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் தான், 1 2 3 தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரணும், 3/7. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பாருங்களேன், மண்டே ஆர் ஃப்ரைடே எடுக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு 4/7. அதே சண்டே ஆர் மண்டே எடுக்கும்போது என்ன வந்துச்சு 3/7. அப்போ என்ன அர்த்தம், கன்சிக்யூட்டிவாக, அதாவது அடுத்தடுத்த நாள் வந்திருக்கு பாருங்கள், சண்டே மண்டே அடுத்தடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு நாள் ஒரு பேரு காமனாக வந்துடுமா அடுத்தடுத்த நாளுங்கும்போது. ஸோ அதனால தான் இங்கே ஒன்று குறையுது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே மண்டே ஃப்ரைடே எங்கெங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு 2 அதுக்கு 2ன்னு போட்டு 4 நாள் வந்துச்சு. ஆனால் இங்கே சண்டே மண்டேங்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த நாளுங்கிறதால காமன் பேர் ஒன்று வந்துருச்சு.
ஸோ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் தான்? 3 சான்ஸ் தான். ஸோ இவ்வளோ தாங்க கேலண்டர் சம்னாலே உங்களுக்கு இவ்வளோ தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேலண்டர் சம்மில் இந்த 5 பார்த்தீங்கன்னா போதும். ஆர்டினரி இயராக இருந்தால் பர்டிகுலராக ஒரு டே கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1/7 தான் வரப்போகுது. அதே இது அல்லது அதுன்னு 2 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2/7 தான் வரப்போகுது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஈஸி. லீப் இயர்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டேவை கொடுத்தா 2 சான்ஸ் தான் வரப்போகுது. இதில் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த 2 உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? இது அல்லது அதுன்னு லீப் இயரில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பார்க்கணும் பக்கத்தில் இருக்கா, இல்லை இது 2 வேறு வேறையாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ 4 சான்ஸ் வரும். 4/7. அதே அடுத்தடுத்து இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 இங்கே மீதி மறுபடியும் 2 போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சான்ஸ் இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போ மீதி 1 சான்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 3/7. மொத்தமே இந்த 5 சம் தான். லீப் இயர்னாலே அதாவது கேலண்டர் சம்னாலே ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன தான்? இந்த 5 தான். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்? இன்னும் ஒன்றே ஒரு டாபிக் தான், வேர்ட் ப்ராப்ளம் இல்லையா? வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம அப்படியே ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மலாக ஒரு போகிற போக்கில் ஒரு கதை மாதிரி ஒரு நிகழ்த்தகவல் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு 4-5 சம் பார்த்தா வேலை முடிஞ்சுது. ஸோ அவங்க பாருங்களேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஜாப் ஃபார் எ பர்சன் இஸ் x/3. அதாவது ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா x/3. ஆமாம். அண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ ஜாப் இஸ் x/5. வேலை கிடைக்காமல் போகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் ஆமாம்? ப்ராபபிலிட்டி ஆமாம் x/5 ஆகும். தென் தி வேல்யூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடினா. இதில் என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தனுக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு x/5. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ இருக்குங்க, மண்டே மழை பெய்யுது. மண்டே மழை பெய்யுது. டியூஸ்டேவும் மழை பெய்யுது. வெனஸ்டேவும் மழை பெய்யுது. தேர்ஸ்டே மழை பெய்யலை. ஃப்ரைடே மழை பெய்யலை. சாட்டர்டே மழை பெய்யுது. சண்டே மழை பெய்யுது. ஸோ பாருங்கள், மொத்தம் ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளில் உங்களுக்கு 5 நாள் என்ன இருக்குது? மழை பெஞ்சிருக்கு. 2 நாள் உங்களுக்கு என்ன ஆகலை? மழை பெய்யலை. ஓகேவா? இப்போ பாருங்கள் இதை எப்படி சொல்லலான்ட்டு. ஸோ இப்போ மழை பெய்ததற்கான நிகழ்த்தகவு, மழை பெய்ததற்கான நிகழ்த்தகவை கேட்குறாங்க. மழை பெய்ததற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டால், சார் மொத்தம் 7 நாள் சார். 7 நாளில் எனக்கு 5 நாள் என்ன இருக்குது? பெஞ்சிருக்கு சார். போடுவீங்களா? ஸோ டோட்டல் சான்ஸை கீழே போடுவீங்க, நமக்கு வேணுங்கிறது மேலே போடுவீங்க. ஸோ மழை பெய்ததற்கான நிகழ்த்தகவு கேட்டால் மொத்தம் 7ல் 5 நாள் பெஞ்சிருக்கு சார். மழை பெய்யாததற்கான நிகழ்த்தகவு கேட்டாங்கன்னு வைங்க. பெய்யாததற்கான நிகழ்த்தகவு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் மொத்தம் 7 நாள் சார், அதில் 2 நாள் என்ன ஆகலை? பெய்யலை சார். ஸோ அப்போ 2/7 போடுவீங்களா? ஸோ அவ்வளோதானே. ஸோ அப்போ மொத்தம் 7ல் 5 நாள் பெஞ்சுது சார். பெஞ்சது கேட்டால் மேலே போடுவீங்க 5. பெய்யாது கேட்டால் பெய்யாத மீதி இருக்க 2 நாள் போடுவீங்க. ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, இதை என்ன சொல்லுவாங்கன்னா P ஆஃப் A. இதை என்ன சொல்லுவாங்கன்னா P ஆஃப் A பார். அதாவது ஒன்று நடக்கிறதுக்கான நிகழ்த்தகவை என்ன சொல்கிறாங்க? P ஆஃப் Aன்னு சொல்லுவாங்க. நடக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவை என்ன சொல்லுவாங்கன்னா P ஆஃப் A பார்னு சொல்லுவாங்க. இதை 2 வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாருங்கள், மழை பெய்யறதுக்கு எத்தனை சான்ஸு? 5 சான்ஸ். மழை பெய்யாமல் போகிறதுக்கு எத்தனை சான்ஸு? 2 சான்ஸ் சொன்னோமா? ஸோ அப்போ பாருங்கள், P ஆஃப் A என்னங்க இதில் ஆன்சர்? அதாவது P ஆஃப் A என்ன? 5/7. P ஆஃப் A பார் என்ன? 2/7. மழை பெய்ததற்கு 5/7, மழை பெய்யாததுக்கு 2/7. 2 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? கீழே 7 காமனாக இருக்குது. ஸோ அப்போ 7 கீழே காமனாக போட்டுருவீங்க, மேலே மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ 5 + 2 என்ன ஆகும்? மேலே 7 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 1 வருமா? ஸோ அப்போ பாருங்கள், இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் ஆகுது. என்ன ஃபார்முலா சார்? ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்த்தகவையும் நடக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவையும் ஆட் பண்ணுனா எனக்கு 1 தான் கிடைக்கும். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்த்தகவையும் நடக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவையும் ஆட் பண்ணுனா
எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு தடவை இந்த ஃபார்முலாவே டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்த்தகவுனா P of A, நடக்காமல் போகிறதுக்கு நிகழ்த்தகவுனா P of A பார். ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 1 தான் வரும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை போட முடியும். ஸோ ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஈஸி தான். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்ன, அதாவது ஜாப் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்ன, x/3. ஜாப் கிடைக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவு என்ன, x/5. ரெண்டையும் கூட்டினா என்ன தான் வரும், 1 தான் வரும். பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்த்தகவு P of A, நடக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவு P of A பார். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அங்கே கீழே 7 காமனாக இருந்துச்சு, அப்படியே மேலே ஆட் பண்ணோம். இதில் காமனாக இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த கிராஸ் மல்டிப்ளை, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. ஸோ 5 × x 5x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 × x 3x ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 3x. கீழே என்ன போடுவீங்க, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 15. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை பண்ணணுங்க, பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் போடணும். அடுத்து நடுவில் என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளை போடுங்க. அடுத்து இது ரெண்டையும் பண்ணி பக்கத்தில் போடணும். ஸோ டிவைடட் பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், கீழே 15 போடணும். போன சம்மில் நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. இந்த மாதிரி காமனாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காமனை தூக்கி போட்டு நீங்கள் மேலே ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி காமனாக இல்லாமல் 3 5 இப்படி வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஓகே, ஈக்குவல் டு 1. இப்போ மேலே என்ன வரும், இந்த 15 என்ன பண்ணிடலாம், இந்த சைடு கொண்டு போகலாமா? ஸோ டிவைடில் இருக்க 15 இங்கே போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகுமா? ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அதே 15 தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த சைடு என்ன வந்துடும், 15 வந்துடும். இங்கே என்ன இருக்குது மீதி, 5x + 3x. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8x. சில பேர் 8x² x × x போட்டிங்கன்னா தான் என்னது 8, சாரி x × x போட்டிங்கன்னா தான் நீங்கள் x² போடணும். இங்கே நீங்கள் x + x தான் போடுறீங்க. ஸோ அப்போ x தான் வரும். ஸோ அப்போ 8x. ஓகேவா? ஸோ அப்போ x மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ x மட்டும் வேணும்னா அப்போ என்ன வரும், இந்த 8 என்ன ஆயிரும், மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே போகும்போது டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் 15/8. ரொம்ப முக்கியங்க, பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான கணக்கு தான். ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்த்தகவும் நடக்காமல் போகிறதுக்கான நிகழ்த்தகவையும் ஆட் பண்ணால் 1 தான் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் இதை போட்டு வந்துடும். இந்த ஃபார்முலா தெரியாதனால என்ன பண்ணுவோம், அப்போ தப்பாக போட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள் 15/8. இங்கே பாருங்கள் ஏ ஆப்ஷன் என்ன இருக்குது, 8/15. இங்கே பார்த்தீங்கன்னா 15. பார்த்து கரெக்டாக போடணும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, பி ஆப்ஷன். இந்த மாதிரி குழப்பறமா ஆப்ஷன் தாங்க மோஸ்ட்லி ஏவில் வைப்பாங்க. நிறைய பேர் டக்குன்னு ஏவிலேயே போட்டு அப்படியே அடுத்ததுக்கு என்ன பண்ணிடுறது, மூவ் பண்ணிட்டு போயிடுறது. இதை பார்க்குறதே இல்லை, நேரம் அடுத்த சம்முக்கு போயிடுறது. ஸோ 4 ஆப்ஷன் தெளிவாக பார்க்கணும், எது கரெக்டோ அதுக்கு தான் கரெக்டாக போகணும். ஓகேவா? பொறுமையாக போடணும். நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம எக்ஸாம் எழுதும் போது அடிச்சு விட்டுட்டு பக்கத்தில் எழுதுனா மார்க் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. OMRனால் அவ்வளோதான், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். CBD எக்ஸாமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் 2லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸு 2Aல CBD எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, இல்லை சி தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் சியில் போய் கிளிக் பண்ணலாம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஈஸியான சான்ஸ் தான். ஆனால் OMRங்கும்போது நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது, போட வேண்டியது. ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், அதாவது நல்லா படிச்சுட்டு ஃபெயில் ஆகிறான்னா 1 மார்க் இல்லை 2 மார்க்கில் ஃபெயில் ஆகும். அந்த எக்ஸாமில் OMRல 4 கொஷின் கிட்ட OMRலேயே மிஸ்டேக் பண்ணேன் சார் நம்ம. அப்போ அந்த OMR ப்ராக்டிஸ் இருந்தாலே என்ன பண்ணலாம், கம்பல்சரி போடலாம். அதனால தான் உங்களுக்கு வீக் டெஸ்ட்டு OMRல போடுங்க, தனியாக பேப்பரில் எழுதாதீங்கன்னு சொல்கிற காரணம் தான். நேராக போய் அங்கே எழுதும்போது தப்பு பண்ணுவீங்க. இங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த தப்பு அங்கே நடக்கூடாதுன்னு பார்த்து பண்ணுவீங்க. டேரெக்டாக போய் அங்கே தப்பு நடந்தால் என்ன பண்ணுறது, நம்ம 2 வருஷம் உட்கார வேண்டியதான். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக போகணும். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். இன் a 2 children ஃபேமிலி, 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருக்குது. ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி that there is at least 1 girl in a family. அந்த ஃபேமிலி, அந்த 2 குழந்தைங்களில் ஒரு குழந்தையாவது இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன?
ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த காயின் சம் மாதிரி தாங்க. 2 காயின் இருந்தால் என்ன போட்டோம், ஹெட்டு டெய்ல், அதே கதை தான். பாருங்க, 2 குழந்தைனா என்ன இருக்கும், பாய் பேபியாக இருக்கும் இல்லை கேர்ள் பேபியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி பேரிங், அப்போ ரெண்டுமே பாயாக இருக்கிறது, ரெண்டுமே பாயாக இருக்கலாம், அது ஒரு சான்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை பாய், செகண்டு குழந்தை கேர்ளாக இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை கேர்ள், செகண்டு குழந்தை பாயாக இருக்கலாம். இல்லைன்னா ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம். மொத்தம் இந்த 4 சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே பாயாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு பிறந்தது பாய், செகண்டு பிறந்தது கேர்ளாக இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு, அதாவது இதில் வந்து அண்ணன் தங்கச்சி, இதில் வந்து அக்கா தம்பியாக இருக்கலாம் இல்லையா. அதாவது மூத்தது கேர்ளு, இளையது பாயாக இருக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டுமே பிள்ளைங்களாக இருக்கலாம். ஸோ மொத்தம் இந்த 4 சான்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் சான்ஸ் 4 போட போகிறோம். இதில் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் 1 கேர்ள், ஒரு கேர்ளாவது இருக்கணுங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. இதில் ஒரு கேர்ள் இருக்குது, இதில் ஒரு கேர்ள் இருக்குது, இதில் 2 கேர்ள் இருக்குது. எடுக்கலாமா, எடுக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 1ஆவது வேணும் சார்ன்னு தான் சொல்கிறான். அப்போ 1 தாண்டி போகலாம். ஸோ நம்ம அன்றைக்கி அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி அட்மோஸ்ட் 3 பார்த்தோம். அட்லீஸ்ட் 1 கேர்ள்னு கேட்டாங்கன்னா குறைஞ்சது 1, அப்போ 1 தாண்டி போகலாமா, போகலாம். அதே எக்ஸாக்ட்லின்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக 1 இருந்தால் தான் எடுத்துக்கணும். எக்ஸாக்ட்லி 1 கேர்ள்னு கேட்டால் கரெக்டாக 1 இருந்தால் தான் சரியாக ஒரு பெண் குழந்தைன்னு கொடுப்பாங்க. அப்போ இதை 2 தான் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா பொறுமையாக பார்த்து போகணும். அப்போ ஒரு குழந்தை அட்லீஸ்ட் 1 கேர்ள்னு சொல்கிறதால இதையும் எடுத்துக்கிறோம், சேம் இதையும் என்ன பண்ணுறோம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் 3 சான்ஸ். ஸோ அப்போ 3/4 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. பேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க, வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஆனால் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ நியூவாக இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கொஸ்டின், நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இன் ஏ கிளாஸ் தேர் ஆர் 6 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு வகுப்பில் 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, டாப்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட நேம் பாருங்கள், STUDEN, 6 பேர் இருக்கானுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஏ லீடர் அண்ட் அன் அசிஸ்டன்ட் லீடர், அதாவது இந்த 6 பேர்லேருந்து 2 பேரை சூஸ் பண்ணணுமா. அதில் ஒருத்தனை லீடராக போடணுமா, ஒருத்தனை அசிஸ்டன்ட் லீடராக, துணை லீடராக போடணுமா. ஒருத்தர் வந்து தலைமைக்கு, ஒருத்தர் துணை தலைமைக்கு. இந்த மாதிரி போட்டால் எத்தனை வேஸ் இருக்குது, ஹவு மெனி வேஸ், எவ்வளோ வழிகள் இருக்குது, இதுதான் கேள்வி. ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இவன் எஸ் எடுத்துக்கோங்க, லீடராக எஸ்ஸை போகிறேன். நான் லீடராக யாரை போடுறேன், எஸ்ஸை போடுறேன். துணை லீடராக எஸ் கூட வேறு யார் வரலாம், டி வரலாம். அப்போ எஸ்ஸும் டி இருக்கிறது ஒரு சான்ஸா. அதே டி இல்லாமல் வேறு யார் வரலாம், யூ வரலாம். அதே வேறு யார் வரலாம், டி வரலாம். அதே வேறு யார் வரலாம், இ வரலாம். அதே வேறு யார் வரலாம், என் வரலாம். மொத்தம் 5 சான்ஸ். அதாவது எஸ் கூடயே இவனை போட்டு ஒரு பேர், எஸ் கமா டி அப்படின்னு ஒரு பேர். அதெல்லாம் எழுதலை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. லீடராக எஸ்ஸை போடுறேன், அப்போ எஸ்ஸை வச்சு துணை லீடராக மீதி இந்த 5 பேரையும் நான் மாற்றி என்ன பண்ண முடியும், எஸ்டி ஒரு பேர், எஸ்யூ ஒரு பேர், எஸ்டி ஒரு பேர். அப்போ எஸ் லீடராக வச்சு எனக்கு 5 சான்ஸ் கிடைக்குது. அப்போ டிஏ லீடராக வைக்கிறேன், சேம் 5 சான்ஸ் கிடைக்கும் இல்லையா. மற்ற 5 பேரை நான் என்ன பண்ணுவேன், போடுவேன், சேம் 5 சான்ஸ். அடுத்து யூ வச்சாலும் 5 சான்ஸ், டிஏ வச்சாலும் 5 சான்ஸ், இஏ வச்சாலும் 5 சான்ஸ், என்ன வச்சாலும் 5 சான்ஸ். மொத்தமாக எனக்கு எத்தனை சான்ஸ் கிடைக்கும், 30 சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, மொத்தம் இதில் 6 இருக்கா. ஸோ 6 இன்ட்டு இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா 6 இன்ட்டு 1 குறைச்சிக்கோங்க. 6லேருந்து 1 குறைச்சிங்கன்னா 5. ஸோ 30 சான்ஸ். இதான் ஷார்ட்கட். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி புரிஞ்சுட்டே போடுங்க. எப்பயுமே புரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா தான் கரெக்டு. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட இந்த மாதிரி குட்டு மனப்படம் பண்ணிட்டு போனோம்னு வைங்க, நம்ம ஏதோ ஒன்று போடுவோம். இதே கேள்வியை நான் வேறு மாதிரி கேட்பேன். எப்படி கேட்கலன்னா, இது லீடரு அசிஸ்டன்ட் லீடர்னு கேட்டதால் நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தம் 30 சான்ஸ்னு போட்டிங்க. இதே கேள்வி பாருங்கள், மொத்தம் இந்த 6 பேர் இருக்காங்க, அதில் 2 பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணணும் சொல்லிடுறேன். மொத்தம் இந்த 6 பேரில் 2 பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். அப்போ இதே தானே சார், 2 பேர்னா எஸ்டி, எஸ்யூ, எஸ்டி, எஸ்இ, எஸ்என். ஸோ 2 பேர்னு போட்டு 5 பேர் இல்லையா. அதாவது எஸ் கமா டி, எஸ் கமா யூ, அப்படி 5 செட்டு வரும் சார். இதே மாதிரி 5 30 தானே வரப்போகுதுன்னா அப்படி வராது. இதில் பாருங்களேன், நான் அந்த மாதிரி போட்டால் எவ்வளோ வரும்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் 6 பேர் இருக்காங்க. ஸோ இதில் 2 பேராக சூஸ் பண்ண, 2 பேர் மட்டும் எனக்கு போதும், மீதி இருக்கணும்னு அனுப்பிடுன்னு சொல்கிறேன். அப்போ 2 பேராக எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எஸ் கமா டி ஒரு சான்ஸ், எஸ் கமா யூ ஒரு சான்ஸ், எஸ் கமா டி ஒரு சான்ஸ், எஸ் கமா இ ஒரு சான்ஸ், எஸ் கமா என் ஒரு சான்ஸ். இது வழக்கமாக இங்கே மேலே பார்த்தோம்னா 5 சான்ஸ் தான். ஸோ இது பாருங்கள், டீயை வச்சு பாருங்கள். டீயை வச்சு அடுத்து போட போது டி கமா எஸ் போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி தான் எஸ்ஸும் டி இருக்க மாதிரி தான் ஒரு பேர் போட்டோமே. புரியுதா உங்களுக்கு? இந்த பேர் போட்டோமா? அப்போ மீதி இப்போ டிஎஸ்ன்னு போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி தான் எஸ்டி தான் இருக்கானுங்க. ஸோ அதனால் டியூ, டீயை வச்சு அப்போ மீதி இருக்க 4 சான்ஸ் தான் வரும். டிடி, டிஇ, டிஎன் 4 சான்ஸ் தான். அப்போ யூ வச்சு போடும்போது என்ன வரும்? யூ வச்சு எஸ் கூட போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்யூ. யூ வச்சு டி கூட போட முடியாது, ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள் டியூ. அப்போ யூ வச்சு அடுத்து இருக்கக்கூடிய 3 கூட தான் யூடி, யூஇ, யூஎன். அடுத்து டியை வச்சு அப்போ இது இங்கே வர முடியாது முன்னாடி, அதெல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ அப்போ டி வச்சு அந்த சைடு தான் போவீங்க. ஸோ டிஇ, டிஎன். அடுத்து இயை வச்சு அந்த சைடு தான் போவீங்க. ஸோ இஎன். மொத்தம் பாருங்கள், அப்போ 5, 9, 12, 14, 15 சான்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 பேராக போடு அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு 30 சான்ஸ்லாம் வராது, வெறும் 15 சான்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும் வரும். ஸோ நீங்கள் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஏன் சார் அது மாதிரி நீங்கள் போடலன்னா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் லீடரு இன்னொருத்தன் துணை லீடர் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இங்கே வந்து எஸ்டி வச்சேன். இந்த பேரில் என்ன ஆச்சு? ஒருத்தன் லீடர், இவன் லீடர், இவன் வந்து அசிஸ்டண்ட். அப்போ இந்த எஸ்டிங்கிறது வேறு. இங்கே பாருங்கள், இந்த டிஎஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்களா, இதில் என்ன அர்த்தம்? இவன் லீடர், டி வந்து லீடரு, இவன் வந்து அசிஸ்டண்ட் லீடர். அப்போ எஸ்டி டிஎஸ்ன்னு நான் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா மாறுது பாருங்கள். இவன் லீடரு, இதில் இவன் லீடர். அதனால தான் நான் இந்த இதில் 2 சான்ஸ்லையுமே எடுத்தேன். ஆனால் இந்த சம்மில் என்ன சொல்லிட்டேன், 2 பேர் இருந்தால் போதுன்ட்டேன். ஸோ அப்போ இங்கே எஸ்டின்னு போட்டு இங்கே டிஎஸ்ன்னு போட்டால் 2மே ஒரே சான்ஸ் தானே. அப்போ மாற்றி நம்ம 2டையுமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கொஸ்டினை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அவன் போஸ்டிங் கொடுத்துட்டான், லீடர் அசிஸ்டன்ட் லீடர்னு கொடுத்ததால தான் உங்களுக்கு எஸ்டியும் எடுக்கிறோம், டிஎஸும் எடுக்கிறோம், எஸ்யூவும் எடுக்கிறோம், யூஎஸும் எடுப்போம். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுப்போம், 2 தடவை எடுப்போம். இங்கே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதாவது பிரச்சனை இல்லைங்கிறத விட இங்கே கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன, 2 பேர் மட்டும் இருந்தால் போதுன்ட்டான். ஸோ அப்போ எஸ்டி எடுத்தால் டிஎஸ் எடுக்கக்கூடாது, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்க்க தான் சிம்பிளாக தெரியும், சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். வேர்ட் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பெரிய லெவல்லாம் இல்லைங்க, இதே தாங்க. ஒவ்வொன்றுலேருந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு, என் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்குமே கீழே வந்து என்னது மொத்தத்தை போட போகிறீங்க. கீழே அந்த சம்மில் என்ன மொத்தமோ அதை தூக்கி கீழே போடுங்க. மேலே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தூக்கி போடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. 6ன்னு கொடுக்குறாங்களா, 2ஐயும் கூட்டி போடுங்க, அவ்வளோதான். இதுவும் வரும் அதுவும் வரும், போடுங்க. அந்த 6ன்னு கொடுக்கும்போது இந்த காமனாக வரதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதே தான் திருப்பி குடிச்சிட்டு இல்லை குதிரை ஓடுற மாதிரி ஒரே சம்பளம் திருப்பி பார்க்குற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளமாக நான் எவ்வளோ நாளும் க்ரியேட் பண்ணி கேட்க முடியும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்கிறதால ஒரு இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் எனது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமேங்கிறதுக்காக தான் இதை போடுறோம். பாருங்கள், அண்ட் இன்டிஜர் இஸ் சூசன் ஃப்ரம் தி ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 படிப்போம் இல்லையா, இயலெண்கள் சொல்லுவாங்களா, 1லிருந்து ஆரம்பிக்கும். ஸோ 1லிருந்து ஃபஸ்ட்டு 20 எடுக்க சொல்கிறான். அப்போ 20 வரைக்கும். சரி, ஓகே. அப்போ டோட்டல் சான்ஸ் எனக்கு 20, கீழே 20 போட்டேன். மேலே என்ன கேட்குறான், வாட் இஸ் அதிலிருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் இன்டிஜர் இஸ் சூசன் ஃப்ரம் தி ஃபஸ்ட்டு 20. இந்த ஃபஸ்ட்டு 20லேருந்து ஒரு இன்டிஜரை, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த நம்பர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் இஸ் எ ப்ரைம் நம்பர். அந்த நம்பர் ப்ரைமாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ். அப்போ என்ன அர்த்தம், 20க்குள்ளே எத்தனை ப்ரைம்னு உங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கே ப்ரைம் கதையெல்லாம் சொல்லிட்டேன்.
இல்லையா? 1 வந்து ப்ரைம் கிடையாது சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம்ங்கிறதே 2 தான். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. என்ன சார் டைரெக்டாக போடுறீங்கன்னா நான் பார்ட் 1 வீடியோவில் என்ன சொல்லிட்டேன், ப்ரைம்னா என்ன, அதுலேருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஃபிக்ஸ்டாக ஒரு 5 பாயிண்ட்டு எல்லாமே எழுதி போட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ டேரெக்டாக என்னென்ன ப்ரைம்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ப்ரைம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 20ல் நமக்கு தேவையானது 8 தான். ஸோ இப்போ 8 சான்ஸ் மேலே போகிறோம். ஸோ அதை கேன்சல் பண்ண முடியுமா? 4 டேபிளே அடிக்கலாம் டேரெக்டாக, 2 டேபிள்லாம் அடிக்காதீங்க. பார்த்தாலே தெரியுது 4 டேபிள் அடித்தா 2 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன? இப்போ உங்களுக்கு 2/5 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஈஸியான கொஸ்டினுங்க எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். Which of the following cannot be taken as probability of an event? அதாவது நம்ம இவ்வளோ நேரம் நிகழ்த்தகவை போட்டுட்ருக்கோமா, இவ்வளோ நேரம் நம்ம போட்டுட்ருக்கோம். போடுறதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது நமக்கு மைனஸில் வந்துச்சா? நம்ம பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் 2/5 3/5 இதெல்லாம் வருது. எங்கேயாவது நமக்கு மைனஸில் வந்துச்சா? வரல. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம சொல்லிட்டாங்க பாருங்க 7 நாள் இருக்குங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. 7 days இருக்குது உங்களுக்கு. 7 நாளும் மழை பெய்யுது. 7 நாளும் உங்களுக்கு என்ன ஆகுது? மழை பெய்யுது. ஓகேவா? ஸோ அப்போ மழை பெய்யறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டோம்னா 7/7 போடுவீங்களா? மொத்தம் 7 நாளுமே மழை பெய்யுது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1. அப்போ ப்ராபபிலிட்டி என்னது? 1 அப்படின்னு கிடைக்கும். அதே மழை பெய்யாததுக்கு என்னப்பா ப்ராபபிலிட்டின்னு கேட்டோம்னா 7 நாளும் மழை பெஞ்சிருக்கு. அப்போ பெய்யாமல் இருக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, 0 தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 0 சொல்லுவீங்களா? இல்லை ஒரு நாள் இந்த 2 நாளில் உங்களுக்கு மழை பெய்யலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மழை பெஞ்சதுக்கு என்னப்பா ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் 7ல் 5 நாள் பெஞ்சிருக்கு சார் சொல்லுவீங்களா? ஸோ அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 வரலாம், 1 வரலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் 5/7ங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங் தானே எழுதுவீங்க. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டிலேயே உங்களுக்கு ஆன்சர் எப்படி தான் வரலான்னா 0 வரலாம், 1 வரலாம், இல்லை அது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு என்ன வரலாம். இது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு ஆன்சரே போடுறீங்க, ப்ராபபிலிட்டியே ஒரு ஆன்சர் போடுறீங்க, 7/2ன்னு நீங்கள் போடுறீங்கன்னு வைங்க, தப்பு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும் தப்பு அப்படின்ட்டு. ஏன்? நமக்கு ஆன்சரே 0 to 1 தான் வரணும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3.5 வரும். ஸோ அப்போ நீங்கள் போட்ட ஆன்சரே தப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கீழ்கண்டவற்றுள் எது cannot be taken as probability of an event? ஒரு நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவாக இல்லாமல் போகிறது எது? அதாவது கீழே இருக்கிறதுல ஒரு நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவாக வரவே சான்ஸ் இல்லைங்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0லேருந்து 1க்குள்ளே எதனாலும் வரலாம். 0 வரலாம், 1 வரலாம். இது ரெண்டுக்கு நடுவில் இல்லை, 0 வரலாம், 1 வரலாம், ரெண்டுக்கு நடுவில் எதனாலும் வரலாம். அப்போ 0 வரலாம், 1 வரலாம், ரெண்டுக்கு நடுவில் 0.5 என்ன ஆகலாம்? வரலாம். ஆனால் இந்த -1ங்கிறது வராது. ஸோ ஆன்சர் இதுதான். இதில் டிக் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் வரலாம். ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. அவன் கேட்குறது வர வாய்ப்பில்லை அதான் கேட்குறான். ஸோ இது நீங்கள் நல்லா இது தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு வேர்ட் ப்ராப்ளம் வந்து பாருங்கள், நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். P of A ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, P of A bar ஒரு நிகழ்ச்சி நடக்காதது, ரெண்டே ஆட் பண்ணால் 1 தான் வரும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு ப்ராபபிலிட்டினாலே ஆன்சர் 0 to 1க்குள்ளே தான் என்ன ஆகும்? கண்டிப்பாக வரும். 1 தாண்டி போவது, 0க்கு முன்னாடியும் போகாது. இங்கே பார்த்தீங்கன்னா -1 0க்கு முன்னாடி போயிருக்கு. ஸோ அந்த -1 வராது. இதெல்லாம் டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதாவது நீங்கள் இதெல்லாம் எதுக்கு இந்த கொஸ்டின்லாம் கொடுக்குறேன்னா, நீங்கள் ப்ராபபிலிட்டினா சம் போட்டு ஃபுல்லாக பார்த்துருவீங்க. டைஸு, காயின்ஸு எல்லாமே சம்மு என்னென்ன இருக்கோ எல்லா சம்மையும் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். சரி இதில் தான் ஒரு கொஸ்டின் வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பேசிக்காக ப்ராபபிலிட்டியில் என்னென்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின் கொடுத்துருவான். அப்போ ஐயோ இது என்னென்னே தெரியல, மேட்ரு தெரிஞ்சவங்க இதை போட்டுருவாங்க. தெரியாதவங்களுக்கு எனக்கு புதுசாக தெரியும், என்னடா எல்லாமே போட்டு பார்த்துட்டு வந்தால் இந்த கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 சம் தான் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்களேன், இந்த சம் பாருங்கள்.
The probability a red ball selected at a random from a jar containing 5 red, 4 blue and 3 green marbles. Green மார்பிள்னாலும் பால்னாலும் ஒன்று தான். ஓகேவா? பால்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒரு ஜார் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜார் இருக்குது, அதுக்குள்ளே ரெட் கலர் பால் இருக்குது, க்ரீன் கலர் எல்லா பாலும் கலந்துருக்கு. நம்ம மொத்தத்தை கீழே போடுவோம் இல்லையா? ஸோ நம்ம அதை எண்ணிட வேண்டி தான். மொத்தம் 5 ரெட் இருக்குது, 5, 4 ப்ளூ இருக்குது, 4, 3 க்ரீன் இருக்குது, 3, மொத்தம் எனக்கு 12 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் பை 12 தான் வரப்போகுது. பை 12 தான் வரப்போகுது. சார் அப்போ பை 12 தானே வரப்போகுது, அப்போ இங்கே தான் இருக்குது சார், நான் அதை போட்டுறேன் சார்னு. இந்த சம்முக்கு தான் ஆன்சர் வருது, ஆனால் எல்லா சம்லையும் இதே வரும்ன்ட்டு இதை போட்டக்கூடாது. ஏன்னா பை 12 மேலே 6 வருதுன்னு வைங்க, நான் கேன்சல் பண்ணி 1/2ன்னு எனக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். அதான் ஆப்ஷன் இங்கே கூட இருக்கும், 1/2ன்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நீங்கள் டக்குன்னு 12 தான், அப்போ டக்குனு தான் வரும்ன்ட்டு போட்டு பார்க்காமையே போடக்கூடாது. இதெல்லாம் சொல்ல வரேன், இதெல்லாம் சின்ன சின்ன தப்பு நான் எல்லாருமே பண்ணுறது தான், அதை சொல்ல வரேன். ஸோ என்ன கொடுக்குறாங்க, மொத்தம் எத்தனை பால்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜார் இருக்காமா, அதில் ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லா பாலும் இருக்குது, மொத்தமே எத்தனை இருக்குது, 12 பால்ஸ் இருக்குது. ஸோ 12 போட்டேன், பை 12 போட்டேன். இதில் எதை சூஸ் பண்ணுறாங்களாம்மா, ரெட் பாலை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன சான்ஸு கேட்குறாங்க. ஸோ அப்போ ரெட் பாலை சூஸ் பண்ண என்னங்க சான்ஸு, 5 சான்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 5/12. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 5/12. டி தான் ஆன்சர். ஈஸியான சம் தாங்க எல்லாமே. என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கூட்டி கீழே போட போகிறோம். இதை வச்சு நான் உங்களுக்கு நாளைக்கு வேறு ஒரு சம் இருக்குது இதே மாதிரி, நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பார்க்க போகிறேன். நான் அந்த சம் தான் டேரெக்டாக கொடுக்கலான்னு பார்த்தேன், இல்லை வேண்டாம் அது டெஸ்ட்டு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஓகேவா? மொத்தம் 3 கூட்டி கீழே போட போகிறோம், எது தேவையோ அதை மேலே போட போகிறோம். இதை நான் கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். லாஸ்ட் கொஷினுங்க, லாஸ்ட் கொஷின் இதோட முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். ஹவு மெனி வேஸ் கேன் யூ ஆன்சர் 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன கொடுக்குறான், 5 கொஷின் இருக்காமா, சரியாக தவறான்னு. ஸ்கூல் புக்கில் இருக்குமா சரியாக தவறான்னு, இந்த மாதிரி 5 கொஷின் இருக்காமா. இதுக்கு எத்தனை விதமான விடைகள் வர வாய்ப்பு இருக்குது? அதாவது பர்சன் 1 முதல் நபர் 5மே கரெக்டுன்னு போடலாம். ரெண்டாவது நபர் 4 கரெக்டு 1 தப்புன்னு போடலாம். மூணாவது நபர் அவரும் இதே 4 ரைட்டு 1 தப்புன்னு போடலாம். நான் எப்படி போடலாம், இந்த ஆப்ஷனில் போடலாமா? அதாவது ஃபஸ்ட்டு 3 ரைட்டு 4வது தப்பு 5வது. அடுத்த ஆள் எப்படி போடலாம், இதே 4 ரைட்டு 1 தப்பு எப்படி போடலாம் பாருங்கள். அப்போ 4 கொஷின் கரெக்டு 1 கொஷின் ராங்குங்கிறதையே எப்படிலாம் போடலாம், அப்படியே நிறைய சான்ஸ் போடலாம். அப்போ இது மாதிரி யோசிச்சுட்டே போனால் நிறைய சான்ஸ் இருக்குது இல்லையா? மொத்தம் எத்தனை விதமாக உங்களால் ஆன்சர் கொடுக்க முடியும்னு கேட்டான். ஸோ அப்போ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இங்கே என்ன ஆப்ஷன், இங்கே எத்தனை ஆப்ஷன் நீங்கள் யோசிக்கணுமா பாருங்கள். சரியாக தவறா நமக்கு ஆன்சருக்கு 2 ஆப்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம 2 போட்டுக்கலாம். எத்தனை கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டின் இருக்குது. ஸோ பவரில் 5 போகிறோம். ஸோ எவ்வளோ சான்ஸ் தான் வரும், 2/5 நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர். 2/5னா 2 × 5 10 அப்படின்னு போடக்கூடாது. 2/5 என்ன அர்த்தம், 2 × 2 × 2 × 2 × 2, அதாவது 2 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 6 × 2 32 சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு தடவை நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு எனக்கு. அப்போ இந்த ஷார்ட்கட் தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா 5, 10. நீங்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். 25, 32 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் இது மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டே வரேன். எனக்கு ஒரு 27 சான்ஸு நான் போட்டேன். ஸோ அப்போ இதை தாண்டிடுச்சு, 25 தாண்டி 27 வந்துருச்சு. அப்போ இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ அப்போ இதே நான் போட்டேன் 32 எக்ஸாக்டாக போட்டு அது வரைக்கும் போட்டு பார்க்கல. 26 வந்தாலே நமக்கு என்னது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 27 வந்துச்சு. சரி அப்போ என்ன பண்ணுவோம், ஆன்சர் இதுதான் போட்டுருவோன்ட்டு 32 போட்டேன். இது ஆனால் பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னது ஜஸ்ட்டு சிம்பிள் ட்ரிக்ஸு. ஸோ 1/2 நிமிஷத்தில் இதை பாருங்களேன், 10 செகண்டில் முடிய வேண்டியதை நான் இதை போட்டு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் 1 மார்க் தான், அதாவது ஒரு கொஷின் தான். ஆனால் என்னது நேரம் பாருங்கள், 4 நிமிஷம் 4 நிமிஷம் எனக்கு விரயமாயிருக்கு.
இந்த இதெல்லாம் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் மற்ற செம்மு வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டதால் எனக்கு அந்த டைமு பிரச்சனை இல்லை. அதே கொஞ்சம் மேக்ஸ் ஸ்லோவாக போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அடைஞ்சலாயிடும். ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாகவும் போடணும். ஸ்பீடாக போடணுன்னா என்ன வேணும்? ப்ராக்டிஸ் வேணும். ஸோ மெயினாக நான் மறுபடியும் சொல்கிறதாங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக கவனிச்சுக்கோங்க. கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடாது. ஸோ கிளாஸு கண்டிப்பாக வீக்லி 3 to 4 கிளாஸஸ் போடுறீங்க, ஓகே, அந்த இதை பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸும் நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் போகுது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது பாஸ் பண்ணி எடுக்கும்போது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். ஸோ அப்போ 4 கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் ஆஃப்லைன் வந்து 4 கிளாஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் படிக்கிறீங்க. ஸோ கிளாஸஸ் படிச்சுட்டு டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டுக்கு சிலபஸ் நம்ம கொடுத்துட்றோம் இல்லையா? சிலபஸ் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கணும். டெஸ்ட்டில் இப்போ தமிழ் இருக்குது, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கணும். தமிழ் ஈஸியாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து இலக்கணம் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நாளில் படிச்சிடலாம். இப்போ இதை இப்போ ஒரு நாளில் படிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட் டே ஒரு கிளாஸ் போகிறோன்னா அந்த கிளாஸை பார்த்துக்கிறீங்க. மீதி இருக்க நேரம் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, தமிழில் இதை ஒன்று முடிச்சு வச்சிடலாம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் என்ன 2 லெசன் கொடுத்துருக்காரா, அந்த 2 லெசன் எங்கெங்கே இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், படிக்கலாம். இப்போ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா 7th 11th இருக்குது, 2 லெசனும் ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுட்டே வரணும். அப்போ மொத்தம் 7 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். வீக்லி 7 நாளுக்கு ஒரு தடவை தான் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 7 நாளுங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், 5 நாளாக கனெக்ட் பண்ணி 5 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டெஸ்ட்டை சைட் பை சைட் படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? டெஸ்ட்டு நீங்கள் 5 டேஸில் முடிக்கும் போது மீதி ஒரு நாள் இருக்கிறத ரிவிஷன் பண்ணலாம். 7வது நாள் நீங்கள் டெஸ்ட்டு போடலாம். யாருக்குமே இடத்துலேயே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது, கிளாஸ் சும்மா பார்க்குறது ஒரு 2 மணி நேரம். அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்போ படிக்கிறது? வெட்னஸ்டே தேர்ஸ்டேல தான் படிக்கிறது, மண்டே டியூஸ்டேலாம் விட்டுறது. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது 2 நாள் தான் இருக்குது சார், எங்கள் சிலபஸ் முடிக்க முடியல, நிறையா இருக்குது, ஹெவியாக இருக்குதுன்னு சொல்கிறது. நம்ம இப்போ ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டுக்கிறதே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா 15 வாரம் வருது, 14-15 வாரம் இருக்குது. ஸோ அப்போ அதுவே உங்களுக்கு பாருங்கள் 3 to 4 மாதம் ஆகுது. டிஎன்பிசிக்கு 20 வாரம் போட்டுருவோம், 5 மாதம் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ரவுண்டு நீங்கள் படித்து முடிக்கவே உங்களுக்கு 4 மாதம் 5 மாதம் ஆகிற அளவுக்கு போட்டிருக்கு. நீங்கள் இன்னும் அதை குறைச்சி கொடுங்க, கம்மியாக கொடுங்க, ரொம்ப வீக்லி அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கடுத்த வருஷம் 2026 வர எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம 5 மாதத்துல தான் ஒரு ரவுண்டே முடிக்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு நமக்கு இன்னும் 7 to 8 மாதத்தில் எக்ஸாமே வருது. அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா நோட்டிஃபிகேஷன் வர டைமில் கரெக்டாக நமக்கு என்ன ஆயிடும், சிலபஸ் ஒன்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் சொல்லி உங்களை படிக்க வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடி டெஸ்ட்டு இருக்கும். ஸோ ரிவிஷனுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ரிவிஷன் நம்ம கிளாஸஸ் போடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம இதையே பிரித்து எக்ஸாம் வரைக்கும் வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு படிக்கிறதுக்கே ரொம்ப சார் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் இந்த 2 பாடத்தில் இருந்து மட்டும் இந்த வாரம் வைங்க சார், அடுத்த வாரம் இந்த பாலிட்டியில் 2 பாடம் மட்டும் வைங்க சார் அப்படின்னு இந்த ஒரு வாரத்துக்கு இருக்கிறதே நம்ம 2-3 வாரமாக பிரிச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தேவைப்படும் மினிமம் ஒரு ரவுண்டு படிக்கிறதுக்கு. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா மினிமம் ஒரு 3 ரவுண்டாவது படிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம இந்த மாதிரி பிரித்து படிக்கும்போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் தான் இப்படி கொடுக்குறோம். ஸோ அதனால் வீக் டெஸ்ட்டு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சார் நான் ஒரு 70% படிச்சிட்டேன், 30% விட்டுட்டேன் அப்படின்னாலுமே தப்பு தான். ஏன்னா அந்த 30% நீங்கள் அடுத்து எப்போ போய் படிக்க போகிறீங்க? அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட் படிக்கவே கரெக்டாக போயிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த 100% என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கான சிலபஸை நீங்கள் முடிச்சிடுங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரலாக படிச்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ஸும் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிற சிலபஸை தூக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு யூனிட்லேயும் லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸுங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின் வரலாம், அது தாண்டி வராது. அப்போ நம்ம கொஞ்சம் டெப்த்தாக கேட்டாங்கன்னா ஒரு 3 கொஷின் தான் நம்ம போகிற அளவுக்கு கேட்பாங்க. 2 கொஷின் எப்படி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஜனவரி இப்போ லாஸ்ட் வீக் முடிஞ்சு பிப்ரவரி வருது. ஸோ பிப்ரவரியில் நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 பக்கம் இருக்குது. அப்போ 150 பக்கம் ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுனா ஒரே நாள் உட்காந்திங்கன்னா படிக்க முடியாது. டெய்லி சும்மா ஒரு 30 பக்கத்தை என்ன பண்ணணும், திருப்பி பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து நீங்கள் நோட்ஸு இதெல்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரீட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதும்போது அதுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் தரவாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு
ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு டெஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டோம், அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இப்போ பார்ட் 2 வீடியோ இப்போ போஸ்ட் ஆகுது, இப்போயே பார்த்துருங்க. பார்த்துட்டு நைட் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டை ரிவிஷன் பண்ணிட்டு நாளைக்கு எல்லோரும் டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிடணும். லாஸ்ட் வீக் எல்லாருமே அனுப்பிட்டீங்க, ஒரே ஒரு ஆள் தான் அனுப்பலை. மற்றபடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டீங்க, அந்த விதத்தில் பாராட்டலாம். ஆனால் இந்த தடவை லாஸ்ட் வீக்கோட எல்லோரும் மார்க் இன்க்ரீஸ் ஆனீங்க அப்படிங்கிறது எனது இருக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட் எழுதி நாளைக்கும் அதே மாதிரி ஆன்சர் கீஸு ஈவினிங் மார்னிங் 10 o'clock கொஸ்டின் வரும், ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு ஆன்சர் கீ. ஸோ 5 o'clock முடிஞ்சோன்னா நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குனால மார்க்கோடு எனக்கு என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். இன்னும் பாலிட்டி கிளாஸ் போகலை அப்படிங்கிறது எனது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு 2 பேர் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பாலிட்டி கிளாஸஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 classes பிளான் இப்போதைக்கு போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். உங்களுக்கு வீக்லி டெய்லி ஒரு கிளாஸ் கூட வந்துடும், 6 கிளாஸ் கிட்ட வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு டெய்லி காலையில் படிச்சுட்டு நைட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு 4 classes இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறதால ஒரு 4 class போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சரி, நல்லா படிங்க, நாளைக்கு டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.